கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விவாதத்தில் சென்ற அமர்வில் நான் பேசும்போது ஒரு விஷயத்தை கேட்டிருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் திருக்குர்ஆனை மனனம் செய்திருந்தார்கள்னு சொல்லி அது அவங்க அந்த தகவல் ஆதாரத்தை கொடுக்க மறந்துருக்கலாம். திரும்பவும் கேட்கணும், அதை கொடுத்துருங்க. அதே போல் நுக்கத் அலா முகத்தமத் இப்னு ஸலாஹ்னு ஒரு செய்தி சொன்னாங்க, அதனுடைய பிரிண்ட் அவுட்டும் ராசிமாம் சம்மந்தமாக ஒரு செய்தி சொன்னாங்க, அந்த 2 பிரிண்ட் அவுட்டும் எங்களுக்கு தாங்க. அதே போல் அவங்க பேசும்போது சொன்னாங்க, நல்ல கருத்துக்களை இமாம்கள் சொல்லியிருந்தால் அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அடுத்து சொல்லும்போது சொன்னாங்க, நல்லா இருந்தால் உயர்த்தி சொல்லுவோம்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இமாம்களுடைய கருத்தை உயர்த்தி சொல்லுவோங்கிற அளவுக்கு அவங்க மாறி வந்திருக்காங்கிறது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அதே போல் பாருங்கள், நம்ம தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வச்சோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் எடுத்து வச்சோம். பிஜே எப்படி சொல்கிறாரோ அப்படி எடுத்து வைங்க அப்படிங்கிறாங்க. பிஜே எப்படி சொல்கிறாரோ அப்படி எடுத்து வைங்க, அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்களா, அப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கணித்துக்குரிய எல்லாரும் நான் நிறைய சொல்லிட்டு அவரே இன்னொரு வாதம் எடுத்து வச்சேன். என்ன வாதம்? உம்மு ஹராம் எல்லா வாதம் எடுத்து வச்சேன். எங்களுக்கு சொல்கிற சட்டம் உங்களுக்கு பொருந்தணும்ல, பிஜே எடுத்து வச்சது மாதிரி நாங்கள் எடுத்து வைக்கணும்னா பிஜே எடுத்து வச்ச மாதிரி நீங்கள் எடுத்து வைங்க. ஜெயினுல் ஆபிதீன் அந்த வாதத்துக்கு எப்படி எடுத்து வைக்கிறாரு? உம்மு ஹராம் ரலியல்லாஹுடைய விஷயத்தை எப்படி எடுத்து வைக்கிறார்? அந்நிய பெண் மடியில் படுத்தாங்கன்னு சொல்கிறாரு இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, ஆய்வில் சந்தேகம் ஏற்படுது. மடியிலன்னா நெஞ்சில் வச்சுக்கங்க, மார்புன்னு வைங்கிற மாதிரி வேற கருத்தையும் சொல்கிறாரு. புருஷன் இல்லாமல் வீட்டில் நுழைஞ்சாங்கிறாரு. அப்போ இவ்வளவு கருத்தையும் அவரு சொன்னார். அந்த மாதிரி நீங்கள் வாதம் எடுத்து வச்சிங்களா? அப்போ பிஜே எப்படி எடுத்து வச்சாரு, நீங்களும் அந்த மாதிரி எடுத்து வைங்க. இந்த மடியில் படுத்தாங்கிறது என்ன ஆதாரம்? புருஷன் இல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னு சொல்கிறாரு, அதுக்கு என்ன ஆதாரம்? அதே போல் வேர்வையெல்லாம் வலிச்சு எடுத்தாங்களாம், அப்படிலாம் அவர் வைப்பார், அப்படிலாம் காரணம் சொல்கிறார். அந்த மாதிரி சொன்னதுக்கு என்ன ஆதாரம்? இதெல்லாம் நீங்கள் சொல்லி நீங்கள் வாதம் எடுத்து வைங்க, புரியுதுங்களா? அதனால் எங்களுக்கு மட்டும் அது பொருத்தம் இல்லை, உங்களுக்கு அது பொருத்தம். அதே போல் தத்ரீபு ராவி ஒன்று சொன்னாங்க. தத்ரீபு ராவியில் இங்கே மதம் என்று சொல்கிறார்களே, இதுக்கு முன்னாடி உள்ள அறிஞர்கள்லாம் இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய ஒரு விஷயத்தை வழங்கணும். ஒருத்தவங்களை பற்றி விமர்சனம் செய்யும் போது, ஒருத்தவங்களுடைய கொள்கையை சொல்லும்போது முழுசாக சொல்லணும், பகுதியை சொல்லக்கூடாது. நீங்கள் கூட ஒரு ஹதீஸை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தோடு விவாதம் செஞ்சதா சொன்னீங்க. அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கிறாங்கிறதுக்காக வேண்டி உங்கள் கொள்கையில் சேர்ந்துட்டான்னு அர்த்தமா? நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றோம், லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை ஏற்றுக்கொள்றோன்றதுக்காக வேண்டி அவன் எங்களோட சேர்ந்துட்டான்னு அர்த்தமா? அவனுடைய முழு கொள்கை என்னன்னு பார்க்கணும். அந்த மாதிரி தத்ரீபு ராவி வாசிச்சாங்கல்ல, தத்ரீபு ராவில என்ன வாசிச்சாங்க? யகூன முனாஃபியன் லில் தலாலத்தில் கிதாபில் கத்இயா, உறுதியான வேதத்தினுடைய அறிவிப்புக்கு முரணாக அது இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் தான் சொல்லியிருக்காங்கிறாங்க. நான் கேட்குறேன், அது மட்டுமா சொல்லியிருக்கிறாங்க? ஏன் அப்படியே பாதியாக நிறுத்திட்டீங்க? அதை கருத்து சொன்னாங்களே, அவி சுன்னத்தில் முத்தவாத்திரா அவில் இஜ்மாஇல் கத்இ, கத்இயான உறுதியான இஜ்மாவுக்கோ அல்லது முத்தவாத்திரான பலரால் அறிவிக்கப்படுகிற அந்த சுன்னத் ஹதீஸுக்கு முரணாகவோ அப்படின்னு சேர்த்தாங்களே. இந்த அடிப்படைகளை வைத்து பார்த்தால் நீங்க எந்த ஹதீஸுகளை மறுக்கிறீங்களோ, நான் சொல்றது அந்த இமாமுடைய கொள்கை சொல்றேன். தத்ரீபு ராவி எழுதுறவங்க இந்த கொள்கையில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த இமாம் எழுதிய முழுசையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க எதை மறுக்கிறீங்களோ அதை அவங்க மறுக்க மாட்டாங்க வந்துடும். மறுக்க மாட்டாங்கன்னா உங்க கொள்கை எப்படி வரும்? உங்க கொள்கையில் அவங்க எப்படி இருப்பாங்க? உங்க கொள்கையை அவங்க சொல்லலன்னு விலகி போயிருது. அதே போல இன்னொரு விஷயம் பாருங்க. அது போல அடுத்து அந்த தத்ரீபு ராவிலே அடுத்து வருது அம்மல் முஆரவத்தும் இம்கானில் ஜம்இ, அதை ஒன்று சேர்த்து பார்க்க முடியும், அந்த முரணான கருத்துக்களை ஒன்று சேர்த்து பார்க்க முடியும் என்று இருந்தால் ஃபலா, அப்படி இருக்காது, அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா இருக்காது, அது ஒன்று சேர்த்து பார்க்கணுன்ற கருத்தை சொல்றாங்களே. அப்படியே விட்டீங்க. நாங்க ஒன்று சேர்த்து பார்க்க முடியும், குர்ஆனுக்கும் ஹதீஸையும் நீங்க மோத விட்டு பார்க்குறீங்களே, ஒன்று சேர்த்து பார்க்க முடியும் நாங்க சொல்றோம். அப்போ ஒன்று சேர்த்து பார்க்க முடியுங்கிறத நீங்கள் மறுத்து இல்லை இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி தான் சொல்லி உங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறீங்க. அப்போ தத்ரீபு ராவின்னு சொன்னீங்களே, எங்களுடைய உசூல் என்னன்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னார், நீங்கள் தத்ரீபு ராவியை வாசிக்கும் போது என்னென்ன அதில் என்னென்ன தவறுகளை நீங்கள் செஞ்சுங்கிறதுக்காக அதை நான் சொல்லி காட்டுறேன். அதே போல் சர்ஹஸீமா அவங்க சொன்னதாக சொன்னார். அவங்க அதை குர்ஆனுக்கு முரணாக வந்தால் அந்த ஹதீஸை இட்டுக்கட்ட ஹதீஸ்னு சொன்னாங்களா? அவங்க சொன்னது என்னன்னு கேட்டால், இதா கானல் ஹதீஸு முகாலிஃபன் லி கிதாபில்லாஹி தஆலா ஃபஇன்னஹு லா யகூனு மக்பூலன் வலா ஹுஜ்ஜத்தன் லில் அமல் பிஹி, அது மக்பூலான ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அதை கொண்டு அமல் செய்ய முடியாததாகவும் இருக்குன்னு சொல்லி காட்டினாங்க. அப்போ 2 செய்தி வருது. ஒரு செய்தி பலமானதாகவும்
ஒரு செய்தி பலம் குறைந்ததாகவும் இருந்தால், அதாவது அறிவிப்பால் ரெண்டு செய்தியினுடைய சரி என்ற தரத்தில் ரெண்டும் வித்தியாசமான தரத்தில் இருந்தால் எது உயர்ந்த மிகச்சரியானது எதுவோ அதை எடுத்துக்கணுங்கிறாங்க. அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது தான் அந்த உசூல். ஹனஃபியினுடைய உசூல் படி ஒரு விஷயம் மிக குர்ஆன்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு முரணாக கபருல் வாஹித் வந்தால் குர்ஆனுடைய கருத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் அதை வச்சு அமல் செய்யணும். இந்த கபருல் வாஹிதை வச்சு இந்த ஒரு அறிவிப்பாளர் வழியாக வரக்கூடிய செய்தின்னு வருது, இதை வச்சு நம்ம அமல் செய்ய முடியாது, அதுதான் மிகச் சரியானதாக இருக்கு, உயர்வானதாக இருக்குங்கிற அந்த கருத்தில் சொல்லப்பட்ட செய்தி தான் அவங்க சொல்றாங்க. தவிர அவங்க நீங்க சொல்ற மாதிரி அது இட்டு கட்டப்பட்ட செய்தி, இணைச்சு பார்க்க முடியும் பல காரணங்களை எடுத்து சொன்னாலும் அது மாதிரி அப்படிங்கிற கருத்துல வாதம் வைக்கப்பட்டதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் அந்த செய்தி சஹாபாக்கள் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் மனனம் செய்தார் என்ற செய்தியும் முக்கதமத்து இப்னு ஸலாஹ் அவங்களுடைய குறித்து இப்னு ஹஜர் அஸ்கலானி சொன்னதாக ஒரு செய்தி, ராசிமாம் சொன்னதாக செய்தி, இது எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க. அதே போல வந்து ஒரு வசனம் ஓதி காட்டினாங்க, அல்லாஹ் மீது நீங்கள் இட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க அறிந்து கொண்டே அல்லாஹ் மீது இட்டு கட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. எந்த வசனத்தை அந்த வசனம் ஓதுனது வேற, அர்த்தம் வைக்கிறது வேற. நீங்க அறிந்து கொண்டே அல்லாஹ் மீது இட்டு கட்டுறீங்களா, அந்த ஓதன வசனம் வேற, இது அதை சொன்ன கருத்து வேற. அப்ப ரெண்டு வசனத்துக்கு அதுதான் கருத்து. அதை ஓதுறதுனால நான் சொல்றேன், வசனம் ஓதி அந்த கருத்து வச்சதுனால சொல்றேன், அந்த வசனத்துக்கு அதுதான் கருத்து என்று சொன்னால் அதே வாதமாக ஆக்கி கொள்ளலாம். அவங்க ஓதும் போது ஒரு வசனம் ஓதி நீங்க அறிந்து கொண்டே அல்லாஹ் மீது இட்டு கட்டுறீங்க, நீங்க அந்த கருத்துக்கு அந்த வசனம் தான் சரி என்று சொன்னால் அதையே நான் வாதமா தொடரணும்னு முடிவு பண்ணிக்கிறேன். நம்ம நிலைப்பாட தெளிவா சொல்லிட்டோம். குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதை என்ன செய்யக்கூடாது, அது இட்டு கட்டப்பட்ட தகவல் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை நம்ம மறுக்கவே இல்லை. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோத விடுறதை மறுக்கிறாங்க. நாங்கள் நிலைப்பாட்டில் அதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். குர்ஆனை என்ன செய்யறாங்க, ஹதீஸே குர்ஆனோடு மோத விடுகிறார்கள். அதில் ஆபாசம் இல்லை, ஆபாசம் இருப்பதாக சித்தரிக்கிறார்கள். எந்த பொய்யும் இல்லை, பொய் இருப்பதாக புனைகிறார்கள். இதுதான் எங்களுடைய வாதம். நாங்கள் சொல்லிக்கல, நாங்கள் எங்க பொய்யை சொன்னோம், பொய் சொன்னதாக ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார் என்பதை இங்கே பதிவு செய்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஆலிம்களை வந்து அறிஞர்களை வந்து அல்லாவுடைய இடத்துல வைக்கிறோமா, நம்ம என்ன செய்யறோமா, அறிஞர்கள் அல்லாவுடைய இடத்துல வந்து வைக்கிறோமா. என்னைக்கு நாங்கள் வச்சோம், அப்படி வச்சது இருந்தாங்கன்னா அதுக்கு ஆதாரத்தை நீங்க வைங்க. நாங்க இப்போ உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், நீங்க தான் பிஜே அல்லா இடத்துல வைக்கிறீங்க, சரிங்களா? ஏன் கேட்டீங்கன்னா, அவர் ஒரு ஹதீஸை மறுத்துட்டா உடனே எல்லாம் சேர்ந்து மறுக்கிறது, இல்ல அதை ஏத்துக்கலாம்னா எல்லாம் சேர்ந்து ஏத்துக்கிறது. இப்போ வந்து அவர் என்ன செய்யறாரு, ஒரு ஹதீஸை மறுக்கிறாங்கிற பொழுது எல்லாரும் சேர்ந்து மொத்தமா என்ன செய்றீங்க, மறுக்கிறீங்க. இல்ல அவர் அண்ணன் சொல்லிட்டார்ல, எல்லாம் சேர்ந்து விடுறீங்க. அவர் வர பிறகு நாங்க ஆய்வு செய்வோம், அப்புறம் நாங்க ஏற்போம் அப்படின்னு. ஆமாம்மா, எங்க அண்ணன் ஆய்வு செஞ்சு ஏற்றுட்டா நாங்க ஏத்துக்குவோம். இந்த நிலையில நீங்க இருக்கிறதுனால உங்க அண்ணனை பிஜேயை நீங்கள் அல்லாவுடைய இடத்துல வச்சிருக்கீங்க என்று உங்க மீது இப்போ நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி விவாதத்தில் வந்து 3வது அமலில் நாங்கள் தோத்து போயிட்டோமா. இதில் அவங்க தூத்துக்குடி விவாதத்தில் என்ன பாடுபட்டாங்க, அந்த தூத்துக்குடி விவாதத்தில் அவங்க பட்ட பாடு என்ன, அவங்க என்னென்ன பித்தலாட்டம் செஞ்சாங்க என்பதை நம்மகிட்ட இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அது இணையதளத்திலையும் பதிவாக இருக்கிறது. இது அல்லாம அதுல ஒரே ஒரு விஷயம் சேம்பிளுக்காக உங்களுக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 44 சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் அதை நான் போட்டு காட்டுறேன். தூத்துக்குடி விவாதத்தில் யார் தோல்வியை சந்தித்தார்கள், என்ன பாடுபட்டார்கள், எப்படியெல்லாம் குர்ஆனை இழிவுபடுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள் என்பதற்கெல்லாம் நாங்கள் அடுக்கடுக்கான ஆதாரத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்து நாங்கள் போட்டு காட்டணும். அடுத்து இன்னொரு வாதம் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒலா துபுத்திலு ஆமாலக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல ஒலா துபுத்திலு ஆமாலக்கும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க. இப்போ மாறு செஞ்சு அல்லாஹ் என்ன செய்யாதீங்க, உங்கள் அமலை வீணடிச்சிடாதீங்க என்ற வசனத்தை நாங்கள் ஆதாரமாக வச்சோம். இந்த ஆதாரமாக ஏன் வச்சோம், ஹதீஸை மறுக்கக்கூடாது, அண்ணன் சொல்லிட்டா மறுத்துக்கணும், அண்ணன் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கணும், இப்படி போகாதீங்க, ஹதீஸை வந்து முறையை ஏற்றுக்கங்க. எல்லா அறிஞர்களும் உலக அறிஞர்கள் முஸ்லீம்கள் எல்லாம் இதுவரைக்கும் அதை ஏற்று தனது நூல்களிலே பதிவு செய்து அதன் மூலம் சட்டம் எடுத்திருக்கின்ற பொழுது உங்களுக்குன்னு ஒரு தலைவர், அந்த தலைவர் சொல்லிட்டு அப்படி பின்னாடி போயிடுவோம், அவர் மறுத்துட்டா மொத்தம் மறுத்துடும். இப்படி போகாதீங்க, இப்படி நீங்கள் போனால் உங்களுடைய அமல் அழிந்து விடும் என்பதற்கு இதை நாங்கள் சான்றா வச்சோம். இதை சொல்றதுக்கு நாங்கள் தகுதி இல்லைங்க. என்ன தகுதி இல்லை, முழுக்க நீங்கள் எந்த வாதத்துக்கு வந்து உட்கார்ந்து அதுக்கு நீங்கள் தகுதி இல்லை. காரணம் கேட்டால் இப்போ வாதம் வைப்பாங்க, என்ன வச்சு இப்போ வச்சிருக்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து ஹதீஸ மறுப்பார்களா, நாங்கள் வந்து ஹதீஸ மறுப்பவர்களாக இருந்தால் ஹதீஸ மறுப்பவர்களோடு வாதம் செய்வோமா, நாங்கள் வாதம் செஞ்சிருக்கிறோம்,
அதனால நாங்கள் ஹதீஸ் மறுப்பாளர்கள் இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. இது எப்படி இருக்கு? மோடி மாசா கதை சொன்னார்ல, நம்ம ஒன்று சொல்லுவோம். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒருத்தன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, ஒரு பக்கம் ஃபுல்லாக கொலை செஞ்சுக்கிட்டே போறான். ஒரு பக்கமா பல பேர் கொலை செஞ்சுட்டான். கொலை செஞ்சவன் இன்னொரு பக்கம் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல வேஷம் போடணும்ல, ஒரு 10 பேர் ரத்த தானம் பண்ணிட்டான். ரத்த தானம் பண்ணவனே, கொலை செஞ்சிருக்கியாடா, ஏன்டா கொலை செஞ்ச, என்னக்கு கொலைகாரன் சொல்ற, நான் எத்தனை பேருக்கு ரத்த தானம் பண்ணி உயிரை காப்பாற்றிருக்கிறேன், என்னக்கு கொலைகாரன் சொல்லலாமா என்று சொன்னால் அவருடைய நிலையை நாம் எப்படி பைத்தியக்காரத்தனமாக பார்ப்போமோ, முட்டாள்தனமாக பார்ப்போமோ, அதுபோலத்தான் உங்களுடைய நிலை என்று நான் நிரூபிக்கிறேன். ஹதீஸ்கள் மறுப்பவர்களோடு வாதம் பண்ணிட்டாங்க, அதனால இவங்க ஹதீஸ் மறுப்பார்கள். எத்தனை ஹதீஸ் மறுத்தாலும் நம்ம என்ன சொல்லணுமா, இவங்க ஹதீஸ் பாதுகாக்கிறோம்னு நம்ம சொல்லணுமா? எத்தனை ஒரு சில ஹதீஸ்கள் தான் நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க எந்த வாதத்துக்கு போனா ஒரு ஹதீஸ் புதுசா மறுப்பாங்க. எந்த வாதத்துக்கு போனாலும் அங்க ஒரு புதுசா ஹதீஸ். ஏன் கேட்டீங்களா, இவங்ககிட்ட ஒரு கொள்கை இருக்குது. என்ன கொள்கை? பதில் தெரியாட்டா மறுக்கணும். ஏன்னா இமாம்களை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னை இமாம் ஆக்கி கொண்ட காரணத்தினால பதில் தெரியல உடனே அந்த ஹதீஸை மறுக்கிறது. இப்படி பல விவாதங்களில் அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். இதை மறுத்தால் அதை நாங்கள் ஒரு விவாத கிளிப்பாக போட்டு காட்டும் என்பதையும் இங்க நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், இன்ஷா அல்லாஹ் இப்பதான் ஹதீஸ் உம்மு ஹராம்களுடைய ஹதீஸை தொட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வாதத்துக்கு அவங்களே பதில் சொல்லணும். காரணம் கேட்டீங்கன்னா, நாங்க சுலைமான் சார் எடுத்தோமா, அது பிஜே சொன்ன மாதிரி சொல்லலைங்க. அவருக்கு பிஜே சொன்ன மாதிரி பிடிக்கும் போல தெரியுது. ஆனால் பிஜே சொன்ன மாதிரி நாங்கள் சொல்றோம். பிஜே பல வாதம் வச்சிருக்கிறாரு. அதுல ஒரு வாரத்தை முதல்ல நான் வச்சேன். இது சாத்தியமா, ஒரு எவ்வளவு போக முடியுமா அப்படின்னு நீங்க வச்சனால அந்த ஒரு முதல் வாதத்தை வைத்திருக்கிறேன். 2வது வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வைக்கிறேன். மனைவி இடத்தில் உடலுறவு கொள்வதை நாகரிகம் உள்ள எவரும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். இறை தூதராக விளங்கும் சுலைமான் நபி இந்த விஷயத்தை எப்படி வெளியில் சொல்லியிருப்பார்கள் உருவாக்குறாங்க. இந்த கிரியேட்டை நான் கொண்டு வருவேன். எப்படி வெளியில் சொல்லியிருப்பாங்களா இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுவோம். மனைவி இடத்தில் உடலுறவு கொள்வதை நாகரிகம் உள்ள எவரும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். இறை தூதராக விளங்கும் சுலைமான் நபி இதை எப்படி வெளியில் சொல்லியிருப்பார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும். எதிர்த்தரப்பினருடைய வாதங்கள் ஒவ்வொன்றுக்காக இன்ஷா அல்லாஹ் இறுதிக்குள்ள எல்லாத்துக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுவோம். அதில் இந்த ஹதீஸ் கலையை பற்றி சொல்லும்போது அவங்க 2 பேருக்குள்ளே என்னன்னு தெரியலை. இவர் ஒன்று ஆமாங்கிறாரு, அவர் இல்லைங்கிறாரு. பின்னாடி உங்களுக்கு கிளிப்பிங் போட்டு காட்டுவோம். இவர் என்ன கருத்தை சொன்னார், அவர் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாரு, எப்படி முரண்பட்டு வந்துகிட்டு இருக்கிறான்னு. அதில் தத்ரீபி ராவியில் என்ன இருக்கான், ஏன் முழுசாக வாசிக்கலை, ஏன் மாதியை மறைச்சிட்டீங்க, ஃபுல்லாக சொல்ல வேண்டியதானே, அதில் சுன்னத்துல் முத்தவாத்திரான்னு இருக்க, இஜ்மாவுக்கு மாற்றம்னு எக்ஸ்ட்ரா இருக்க, அதை ஏன் சொல்லணும்? நம்ம கருத்துக்கு அது எதிராக இருக்குது. இங்கே தலைப்பு குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகள். குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகளை ஏற்கலாமா, ஏற்கக்கூடாதா? ஏற்கக்கூடாது. அது இட்டுக்கட்டப்பட்டது என்பது தத்ரீபு ராவியில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவங்க சொன்னது அவங்களுக்கு எதிராவது இஜ்மாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் ஹதீஸ் ஏற்கக்கூடிய இட்டுக்கட்டப்பட்டதான். நம்ம என்ன சொல்கிறோம், ஹதீஸு குர்ஆனுக்கு முரண்பட்டால் தான் ஏற்கக்கூடாது நம்ம நிலையை விட்டுட்டு அடுத்து என்னவா இஜ்மாண்டு கூட ஒன்று முடிவு பண்ணி வச்சுக்கிடுவாங்களா. முடிவு வச்சுட்டா ஹதீஸ் வந்துச்சுன்னா இது இஜ்மாவுக்கு இந்த ஹதீஸ் சரியில்லை, இட்டுக்கட்டப்பட்டது. எங்கே போய் நிற்கிறாங்கன்னு நம்மளுக்கு மேலே போயாச்சு. குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை ஏற்கக்கூடாது, இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொன்னால் ஒன்று குதித்தவர்கள் அடுத்து எடுத்து வைக்கிறாக ததீபு ராவியில் இருக்கிறது என்ன இருக்குது, இஜ்மாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் அதுவும் இட்டுக்கட்டப்பட்டது. அப்போ எங்கே போயிட்டா நம்மளை விட எங்கே போய் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். வரும் ஒன்றுன்னா இவர்கள் என்னென்னவெல்லாம் பித்தலாட்டம் பண்ணியிருக்கிறார்கள் என்பது அந்த பித்தலாட்டக்காரர்களுடைய ஒவ்வொரு சதிகளையும் அவ்வப்போது நம்ம எடுத்து காட்டிகிட்டே இருப்போம். இவர் ஒன்று சொல்வார், அவர் ஒன்று சொல்வார், அப்படி மாறிட்டேன். ஏன்னா சத்தியம் இல்லாத இடங்களில் முரண்பாடுகள் வரும்ல, அதே மாதிரி என்ன செய்ய வந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து சொன்னாரா இம்கானில் ஜம், இணைக்கு வாய்ப்பு இருந்து அந்த இணைப்பு இல்லாத பட்சத்தில் தான் அதை இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லணும். நம்மளும் அதுதான் சொல்கிறோம். ஒரு ஹதீஸுகளை இன்னொரு ஹதீஸோடு மோத விடுவது இல்லை, குர்ஆனோடு மோதவில்லை. அதை இணைத்து பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குமானால் நம்ம என்ன செய்ய இணைத்துத்தான் முடிவு செய்கிறோம். அது குர்ஆனுக்கு முரண்படவில்லை, முரண்படாமல் இதை விளக்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இந்த இதுக்கு முன்னால் கூட ஒரு ஹதீஸு சொன்னாங்க. என்ன ஹதீஸு? ஒட்டகத்தினுடைய கறியை சாப்பிட்டால் ஒளி செய்யலாமா செய்யக்கூடாதா? ரசூலுல்லாஹ் ஒளி செய்யணும்னு சொன்னாங்க, நாமும் ஒளி செய்யணும்னு சொல்கிறோம். இவங்க என்னவா பொதுமக்கள் எல்லாருமே அதை செய்யலை, அதனால் அதை ஏற்றுக்கிற கூடாது, இப்படி நாங்கள் மறுத்தோமா?
நாங்கள் சொல்வது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட செய்திகள், குர்ஆனுடைய சட்டங்களுக்கும் ஒரு ஆதாரப்பூர்வமான செய்திகள் முரண்படுமானால் அதை இணைக்க முடியுமா என்று பார்த்து, இணைக்க முடியாத பட்சத்தில் தான் நாம் முடிவெடுப்போம். அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய ஒவ்வொரு கருத்தும் ஜம்மு செய்ய முடியவில்லையானால் முழு தாவீல், அதை இணைத்து பார்ப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்றால் தான் இட்டுக்கட்டப்படும். அந்த கருத்தை தான் நாமும் சொல்லுகிறோம். எனவே அவர்களுடைய கருத்து, எடுத்து வைத்த கருத்து அவருக்கே எதிராக இஜ்மாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் ஹதீஸை ஏற்கக்கூடாது என்பதில் நிற்கிறார்கள் என்பதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இதை சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களை, உம்முவராமுடைய விஷயத்தில் எடுத்து போட்டோம். இந்த மாதிரி தஃப்லீர் ஆசவு அவருடைய தலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் அந்த பெண்மணி பேன் பார்த்தாங்கன்னு வருது. அப்போ ஒரு அந்நிய பெண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டது எப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேன் பார்த்து விட்டது எப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தினுடைய உறைவிடமாக திகழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க வேலையை அந்நிய பெண்ணிடத்தில் செய்வார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், ஆமாம் இது கரெக்டு தான், இப்படி தான் நாங்கள் எல்லாரும் பேன் பார்க்க அனுப்பி விடுவோம்னு சொல்லணும். அதுதான் சரி. சரியா? என்னவா அது பிஜே எப்படி வச்சாரோ அப்படி நம்ம வைக்கணுமா? ஏன் பிஜே பேச விட்டு நான் வாயசைக்கவா? அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? என்ன வாதமோ வைக்கிற வாதத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு நாங்கள் மட்டும் எங்களை மட்டும் சொன்னீங்கல்ல பிஜே எப்படி வச்சாரோ அப்படி தான் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளங்காம ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நாங்கள் என்ன வாதம் வைக்கணுமோ நாங்கள் தான் வைக்கணும். நாங்கள் சொல்லாதான் எங்கள் மேலே இட்டு கட்டி நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொன்னால், இது என்ன சரியா, நீங்கள் சொன்னீங்க நான் சொல்லுவேன், நீங்கள் சொல்லாதே நான் சொல்லுவேன், நீங்கள் நம்பிட்டு போகணும் என்று சொல்வது எவ்வளோ பெரிய இது விவாதத்தில் ஒரு முறையா? இது நாகரிகமா, இது நல்லொழுக்கமா என்பதை முதல்ல பார்த்துக்கிறீங்க. ரெண்டாவது, அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் சொன்னேன், என்னது திட்டமிட்டு இருட்டடிப்பு பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். இருட்டடிப்பு பண்ணதை மக்கள் மத்தியில் இவர் ஒப்புக்கொள்ள இவர் தயாராக இவர்கள் இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? பிஜே என்ன கேட்குறாருன்னா, பிஜே வைக்காத வாதத்தை அவர் மேலே ஏன் இட்டு கட்டுறீங்க, இருட்டடிப்பு பண்ணுறீங்கன்றதுக்கு தான் அதை சொன்னது. என்ன சொல்லியிருக்காரு? சுலைமான் நபிக்கு 100 மனைவிகளோ 100 அடிமை பெண்களோ இருந்ததாக வைத்து கொண்டாலும் ஒரு இரவில் அனைவருடனும் உடலுறவு கொள்வது சாத்தியமற்றதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பிஜே என்ன விளக்குறாருன்னா, இது சாத்தியமற்றதா அல்லவா என்ற சர்ச்சையை தவிர்த்து விட்டு மார்க்க அடிப்படையில் மட்டும் இதை அணுகுவோம், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இதை அணுகுவோம்னு சொல்லிட்டாரு. உண்மையாளராக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? அதையும் வாட்சில் சொல்லணும். அப்போ பொய்யர் என்பதற்கு நான் பொய்யன் தான், இப்படி நீ சவால் விட்டாலும் நான் பொய் தான் பேசுவேன், நீ என்ன செஞ்சு பார்ப்போம், எத்தனை கிளிப்பிங் வேணாலும் போடு, பிரச்சனையே இல்லை, நான் கல் மாதிரி உட்கார்ந்துருப்பேன் என்று சொல்லக்கூடியதை இவர்கள் தங்களை ஒப்புக்கொண்டார்கள். ஆமா நாங்கள் இருட்டடிப்பு தான் பண்ணோன்னு. இந்த மாதிரி நீ என்னென்னலாம் அள்ளி போடுறீங்களோ அடுக்கடுக்கா அனைத்து அவதூறுகளுக்கும் நாங்கள் இப்படி மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் என்பதை இங்கே சொல்லிக் கொள்கின்றோம். ரெண்டாவது, விவாதம் எங்களோட, சரியா? உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் உங்களுக்குள்ள விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு, ஆமாம் இதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இதைத்தான் நாங்கள் இலக்கண நூலாக வைத்திருக்கிறோம். அடுத்து மைக்க வாங்கிட்டு இது தப்பு, இதை நாங்கள் ஏற்க மாட்டோம், இது அப்படியா சொன்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன? உங்களுக்குள்ள விவாதம் பண்ணாதீங்க, எங்களோட விவாதம் பண்ணுங்கள் என்பதை கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம சொன்னோம் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதை மறுக்க வேண்டும் என்பதை. இது புதிய விதி கிடையாது, முன்னோடிகள் நிறைய சொல்லியிருக்கான்னு சொல்லி எதிர்த்தரப்பில் பேசிய ஒரு சகோதரர் சொல்றாரு, குர்ஆனுக்கு முரண்பட்டால் மட்டும்தான் மறுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களா? இஜ்மாக்கு முரண்பட்டால் மறுக்கணும். அப்போ ஹதீஸை மறுக்கிறவங்க யார்? திரும்ப இதை பதிவு செய்கிற எம்ஏஜி சொன்னார், ஹதீஸை மறுப்பவர்கள் யார் யோசித்துக்கிடுங்க. அதாவது இஜ்மாக்கு இது இஜ்மா என்று சொன்னால் இவங்களா கூடி முடிவெடுப்பாங்க, அதற்கு மாற்றமாக தான் நபியை தூக்கி வீசுவாங்களாம். யார்? யூத கலாச்சாரம் தெளிவாக விளங்குதுங்களா? அடுத்து பாருங்க, முஸ்தபா மஸ்லை அவர் சொல்லும்போது குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்கணுங்க நாங்கள் எங்கள் மதரசாவில் சொல்லிக் கொடுக்குறோம், அது எங்கள் ஹதீஸ்களில் உள்ளது தானே. இன்னொரு மௌலவி சொல்கிறாரு, அந்த ராசி நதிரமா சொன்னார், ஹபருல் வாஹித், அதாவது ஹதீஸ்ன்னு சொன்னோம்னா குர்ஆன் இருக்கு பாருங்க, லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இதுதான் குர்ஆன் நமக்கு தந்துட்டாங்க. ஹதீஸ் எடுத்துன்னு வச்சுக்கிடுங்க, தனி நபர்கள் தான் நபி சொன்னால் நமக்கு சொல்லுவாங்க. ஹதீஸை ஹபருல் வாஹிது, ஹபருல் வாஹிதுனா தனிநபர் செய்தின்னு அர்த்தம். தனிநபர் செய்தி தான் குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்கணும்னு சொல்லி ராசி சொன்னார் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. ஹதீஸில் 90% ஹபருல் வாஹித் தான். ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு சில செய்திகள் தான் 10க்கும் மேற்பட்ட அறிவிப்பாளர் இருப்பாங்க. பெரும்பாலான ஹதீஸ்கள் 1-2 அறிவிப்பாளர் தான் செய்வாங்க, அறிவிப்பாங்க. ஒட்டுமொத்த ஹதீஸுமே ஹபருல் வாஹித்னு சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க. ஒரு வாதத்துக்கான சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒட்டுமொத்த ஹதீஸ் ஹபருல் வாஹித் தான் ஒட்டுமொத்த ஹதீஸ்கள். அல்ல கொஞ்சம் விதிவிலக்காக இருக்கலாம்.
ஒட்டுமொத்த ஹதீஸ்களும் ஹபருல் வாஹிதா வரக்கூடிய ஹதீஸ்கள்ல தனிநபர் அறிவிப்புகளில் குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்பதுதான் அறிஞர்களின் நிலைப்பாடு என்பதை அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க, ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் இங்கே தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்து அப்துல் கரீம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஒரு நிமிஷம், அவங்க அந்த குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்பது ஆதாரம் கேட்டாங்க. அந்த ஆதாரத்தை தௌஃபீக் கொடுத்துருங்க. இல்லை என்ன தெரியுமா, நாம படித்து காட்டிய வாசகங்களை அவரே படிச்சு காட்டுறாங்க. தத்ரீபு ராவி எல்லாத்தையும் ஆதாரம் கொடுங்க. நாங்க படிச்சு காட்ட, நீங்க படிச்சு காட்டாம எங்கள்கிட்ட கேட்க ஆச்சரியமா இருக்கு. ராசி சொன்னதா, நாங்க படித்து காட்டியதை அவர்களை படித்து காட்டி விட்டு அதை கொடுங்கன்னு கேட்குறாங்க. கொடுத்துருங்க தௌஃபீக் பாய். சரி, அதாவது ஒரு கம்பால் அடிக்கும்போது என்ன ஒரு கம்பால் அடிக்கிறீங்க எங்களை, இந்தாங்க 2 கம்பு எக்ஸ்ட்ரா தரோம், இந்த 3 கம்பையும் சேர்த்து வச்சு அடிங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது மாதிரி தான் இப்போ தத்ரீபு ராவியில் உள்ள விவகாரங்கிறது அப்படித்தான். குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லப்பட்டிருக்கிற விதியை நம்ம எடுத்து சொல்கிறோம். அதில் அந்த ஒன்று தான் இருக்கா, இஜ்மா இல்லையா? இஜ்மாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாதுன்னு அதில் எழுதப்பட்டிருக்குதா இல்லையா? அந்த 2வது கம்பையும் சேர்த்துக்கோங்க. சுன்னத்துல் முத்தவாத்திர், அதுக்கு மாற்றமாக இருந்தாலும் நாங்கள் ஹதீஸை தள்ளிடுவோம், நிராகரிச்சிருவோம்னு சொல்லப்பட்டிருக்கல, அந்த 3வது கம்பையும் சேர்த்து எங்களை அடிங்க. அப்போ ஒரு கம்பால் அடிக்கும்போது 2 கம்பை எக்ஸ்ட்ரா தந்து 3 கம்பை வச்சு அடிங்கன்னு சொல்ற நன்மக்கள் எல்லாம் அந்த எதிர்த்தரப்புல இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதே போல நீங்க பாருங்க, குர்ஆனுக்கு முரணா நபி பேச மாட்டாங்க. பேசியதாக நபியின் பேரில் இருக்குமையானால் அதுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, அதை தெளிவாக எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த வழிமுறையை பற்றி சொல்லும்போது இது யூத சிந்தனை, இது யூத கருத்து, இது நசாராக்களினுடைய கருத்து, அவங்க தான் இப்படி மோதல் போக்கையெல்லாம் கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சில இமாம்களினுடைய பட்டியலை ஏற்கனவே சில பட்டியலை தந்திருக்கிறோம். அடுத்து இன்னும் ஒரு சில அறிஞர்கள் இமாம்கள் நீங்கள் மதிக்கிற நீங்களும் போற்றுகிற பல்வேறு இமாம்களுடைய பட்டியலை தருகிறோம். அவங்கெல்லாம் நசாராக்களா, யூதர்களா, இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியேறியவர்களா, காபிர்களா என்பதை தெளிவாக வந்திருக்கிற அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்கள் தீர்ப்பை சொல்லணும். அதில் ஒரு இமாம் தான் இமாம் புல்கீனி. இவங்க தௌஹீத் ஜமாத்தினுடைய இமாம்லாம் இல்லை, மதுஹப் அறிஞர் தான். மதுஹப்புகளில் கொண்டாடப்படுகிற ஒரு இமாம், ஒரு அறிஞர். அவர் புகாரியில் பதிவாக இருக்கிற அறிவிப்பாளர் தொடர் சரியாக உள்ள ஒரு செய்தியை மறுக்கிறார். நம்பர் 1, அதாவது புகாரியில் 7000 நரகத்துக்கு சொல்வான், அன்தி அதாபி, நீ என்னுடைய தண்டனை, நான் யாரை தண்டிக்க விரும்புகிறோனோ நாடுகிறோனோ நரகமாகிய உன்னில் போட்டு நான் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொர்க்கத்திலத்திலையும் நரகத்திலத்திலையும் உரையாடக்கூடிய ஒரு செய்தி புகாரியில் 7449வது இலக்கத்தில் பதிவாக இருக்கு. அதில் ஒரு வாசகம் வருது, இன்னஹு யுன்ஷிஉ லின்னாரி மையஷா, தான் நாடியவர்களை நரகத்திற்கென்று அல்லாஹ் படைப்பான், புதிதாக படைப்பான். சொர்க்கத்துக்குள்ளவங்களாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகத்திற்குரியவர்கள் நரகத்திற்கு போவார்கள். தான் நாடிய படைப்பை நரகத்திற்கென்று புதிதாக படைத்து ஃபயுல்கௌன ஃபீஹா, அந்த படைப்பு நரகத்தில் போடப்படுவார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை இமாம் புல்கீனி மறுக்கிறார். அவர் சொல்லுகிறார், இப்னு ஹஜர் அவர்கள் எடுத்து காட்டுறாங்க, வ கதா அன்கர ரிவாயத்த ஷேகுனால் புல்கீனி, நம்முடைய ஆசிரியர் புல்கீனி இந்த ஹதீஸை மறுக்கிறார். வேறு வாசகமே இல்லை, தெல்ல தெளிவா வருது. நம்முடைய ஆசிரியர் ஷேக் புல்கீனி இந்த ஹதீஸை மறுக்கிறார். எப்படி மறுக்கிறாரு? வஹ்தஜ பிகௌலிஹி வலா யظ்லிமு ரப்புக அஹதா, குர்ஆன் வசனத்தை தான் காட்டுறாரு. உம்முடைய இறைவன் யாருக்கும் அநீதிழைக்க மாட்டான் என்று குர்ஆனில் இருக்கிறது. நரகத்திற்கென்று புதுசா ஒரு படைப்பை படைச்சு நரகத்துக்குள்ள போடுவானா, இது அந்த மக்களுக்கு அல்லாஹ் செய்கிற அநீதி, அல்லாஹ் அப்படி நடந்து கொள்ள மாட்டான், இந்த செய்தி குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று இந்த ஹதீஸை இமாம் புல்கீனி மறுத்திருக்கிறார். இப்போ சொல்லணும், ஆரம்பத்தில் முன்னுரையில் சொன்னீங்கல்ல, இந்த சிந்தனைகள்லாம் நஜ்ரான்ல இருந்து வந்த யூதர்கள், இவர் நஜ்ரான்ல இருந்து வந்தாரா, மிஸ்ர்ல இருந்து வந்தாரா, எகிப்துல எந்த நாட்டில இருந்து இவர் வந்த யூதர்ங்கிறத நீங்க சொல்லணும். இது